Vanakkam. Have a great day to everyone. This is Meena. Today I am going to give very simple snacks items for the children. Not only children, anyone can take when the guest comes easily to prepare this. Only few of the ingredients is enough for this. வணக்கம். இந்த ரெசிபி பேர் பீட்ரூட் வடை. பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட் ஒரு கப் அளவுக்கு உடைச்ச கடலையை பவுடராக தூள் பண்ணி இதில் வச்சிட்ருக்கேன். வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இது சோம்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் உப்பு. இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸே. வாங்க இப்போ எப்படி பீட்ரூட் வடை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை மாவு எடுத்துங்க. பொட்டுக்கடலை மாவு நமக்கு இப்போ எவ்வளோ ஒரு 10 வடை தேவைப்படுதுன்னா அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ ஒரு கப் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன், சரிங்களா? அதுக்கப்புறம் பீட்ரூட் ஒரு அளவு எவ்வளோ தேவையோ நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டாலும் பிரிஞ்சிடும் இல்லையா வடை, அதனால் தேவையான அளவுக்கு இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் இந்த அளவுக்கு போட்டாலே போதும், சரிங்களா? இந்த அளவுக்கு போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. காரம் நிறைய தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் போட்டுடலாம். இல்லை ஏன்னா பீட்ரூட் ஆல்ரெடி இனிப்பு சுவை, அதனால் நீங்கள் இது 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு, சின்ன ஸ்பூன் தான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு பார்த்திங்கன்னா இவ்வளவு போதும், ஒரு 1/2 ஸ்பூன் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. கொஞ்சம் எப்போதுமே போடுற மாதிரி. இது நான் சொல்ல மறந்துட்டேன், இது பெருங்காயத்தூள். இது போட்டினாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும், வாசமாக. கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய வேண்டாம், இல்லைன்னா கசப்பு தன்மை இருக்கும். இப்போ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க. அப்போ தானே நமக்கு அது தட்டை வரும். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இது தண்ணி விடலாம். நிறைய தண்ணி விட்டால் வடை பிரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸி, டக்குன்னு செய்திடலாம். இது ரெடியாக நம்ம பவுடர் வச்சுருந்தோன்னு வச்சுங்கோ, ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப சுவையாகவே இருக்கும். இது சின்ன வயசு பெரு வயசுலாம் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாவே இருக்கும். இது பெரியவங்க கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் எண்ணெய் அந்த அளவுக்குலாம் இது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் இதுக்கு தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், இது போதும். பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்லணும், நமக்கு இதில் கொஞ்சம் புதினா இருந்தால் கூட போடலாம். இந்த வடைக்கு பொறுத்தவரையிலும் நமக்கு ஆனியனே தேவையே படாது. ஆனியன் எல்லாமே நம்ம செய்யலாம். அதனால தான் சொல்கிறேன், சிலருக்கு ஆனியன் போட்டால் பிடிக்கும், சிலருக்கு ஆனியன் போடலைன்னா பிடிக்கும், சரிங்களா? இதை நம்ம ஒரு அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறது, பாருங்கள். கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு அதை நல்லா பிசைஞ்சுன்றுங்க. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். பீட்ரூட்னாலே ஒரு கலர்ஃபுல். பசங்களுக்கு ஈவினிங் வந்தவுடனே டக்குன்னு செய்து கொடுத்துடலாம். ஓகே, முடிஞ்சிடுது. இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆன பண்ண ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான இதை எடுத்து ஒரு உருண்டையாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு உருண்டையாக பிடிச்சிக்குங்க. உருண்டையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வடை போல் தட்டி எடுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ரொம்பவே நல்லாவே இருக்கும். குயிக்காக செய்திடலாம். எல்லாமே ரெடியாக இருந்தால் டக்குன்னு செய்திடலாம். நம்ம எதுவுமே கஷ்டம்னு நினச்சா தான் கஷ்டம். ஈஸின்னா எல்லாமே ஈஸி, மனசு தான் காரணம். பாருங்கள், நான் இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் வடையை போட்டு காட்டுறேன். நமக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம், சின்னதாக வேணாலும் சின்னதாக போட்டுக்கலாம். சூடாக எடுத்த கொஞ்சம், ஏன்னா ரொம்ப சூடாக எடுத்துன்னா என்ன ஆகிடும்னா திரிஞ்சிடும், வடை உடஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. பாருங்கள், இப்படி எடுத்துட்டு
பசங்களுக்கு வந்து எந்த ஷேப் வேணாலும் கூட பண்ணி கொடுக்கலாம். நான் இங்கே பண்ண போகிறது வந்து ரவுண்ட் ஸ்பீட். பாருங்கள், தண்ணி அதிகமாக விடக்கூடாது. தண்ணி விட்டானா பிரிஞ்சிடும். இந்த அளவுக்கு இது ரொம்ப குக் ஆகணுன்ற அவசியமே இல்லை. இது வந்து நான் பீட்ரூட்டில் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி கேரட்டில் கூட செஞ்சுருக்கேன். நம்ம விருப்பம், பீட்ரூட்லேயும் செய்யலாம், கேரட்லேயும் செய்யலாம். எல்லாமே சுவையாக தான் இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டா தான் நல்லாவே இருக்கும், குயிக்காக பண்ண முடியும். அவ்வளோதான். இது என்னை பொறுத்தவரையிலும் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் மற்றவங்கள பார்த்து செய்யணும் அப்படிலாம் இல்லை. இது என்னோடய க்ரியேட்டிவிட்டி. ஃபஸ்ட்டு செய்தது நான் கேரட் வடை. அது ரொம்பவே நல்லா வந்தது. ரொம்பவே நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் வந்தது. இது வந்து பீட்ரூட் வடை. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் ரைஸ் ஐட்டம்ஸ் என்ன செய்யணும், கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னு தான் நான் விருப்பப்படுறேன். எல்லோரும் செய்கிற மாதிரியே நம்ம செய்யக்கூடாது இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் வேறு வேறு இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே நல்லா குக் ஆகிடுச்சு. ரொம்ப ரெட்டிஷாலாம் ஆல்ரெடி அது ரெட்டு தான். இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்லோவில் வச்சிடலாம். அப்போ தான் ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. இது எப்படி இருக்கும், வியூவர்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க தெரியல. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். பார்க்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நான் செய்கிறேன்னா அது என்னுடைய பை காட்ஸ் கிரேஸ் தான். ஏன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டின்றது தானாக வந்துடாது, ஒரு சில காரணங்களால் அது ஏற்படுறது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் முடிச்சிட்டேன். பாருங்கள், பீட்ரூட் வடை ரொம்ப ஈஸியாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நீங்கள் எல்லோரும் இதையே செய்து பாருங்கள், நல்லா இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, நான் சொல்லியிருந்தேன் 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். 2 ஹெல்த் டிப்ஸு என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 ஹெல்த் டிப்ஸு என்னென்னா, காலையில் வந்து வெறும் எம்டி ஸ்டமக்கில் வந்து நீங்கள் வெந்தயத்தை வந்து தூள் பண்ணி வச்சுருங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு. ஒன்று வறுத்தும் நம்ம அதை பொடி பண்ணி வச்சிடலாம், இல்லை வறுக்காமையும் அப்படியே கூட நம்ம டைரெக்டாக நம்ம மிக்சியில் சின்ன ஜாரில் போட்டு தூள் பண்ணி வச்சிடலாம். டெய்லி காலையில் ஒரு 7 o'clock போல் ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் கூட போதும். அதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிடுங்க. 1 hour கழித்து இல்லை ஒரு 1/2 an hour கழித்து நீங்கள் வந்து பால் குடிக்கிறதோ இல்லை காஃபி, டீ, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது குடிச்சிட்டு வரதுனால ரொம்பவே காலையில் உங்களுக்கு எந்த விதமான டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது. எஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. நீங்கள் இதை சாப்பிட்ற மூலம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெந்தயம்,
கருஞ்சீரகம், ஓமம், இது 3மே. இப்போது 2 பங்கு வந்து எடுக்கிறோன்னு வச்சுங்க. 2 பங்கு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கப் அளவுக்கு எடுத்துங்க. சின்ன கப்பு தான், இது ஒரு 10 டேஸ்க்கு போதும். இந்த ஒரு கப் அளவுக்கு வெந்தயம் எடுங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு கருஞ்சீரகம், 1/4 கப் அளவுக்கு ஓமம், இது போதும். இது 3மே என்ன பண்ணுங்கள், லைட்டாக ஒன்றாவே சேர்த்து லைட்டாக வறுத்துருங்க. வறுத்துட்டு தூள் பண்ணி ஒரு கண்டெய்னர் டைட்டாக போட்டு வச்சுருங்க. நைட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு நீங்கள் அதை வந்து 1 ஸ்பூன், எல்லாமே சாப்பிட்டு முடித்து டேப்லெட் போடுறவங்களா இருந்தால் முன்னாடியே இதை சாப்பிட்டுடுங்க. டேப்லெட் போடலன்னா பரவாயில்ல. ஒரு 1/2 ஸ்பூன், ஃபுல் ஸ்பூன் வேணால் 1/2 ஸ்பூன் எடுத்து நீங்கள் அதே மாதிரி போட்டுட்டு தண்ணி குடிச்சிருங்க. வார்ம் வாட்டர் குடிச்சிருங்க. வாரத்துக்கு 2 நாள் போதும். இதை குடிச்சிட்டு வந்தாலே ரொம்பவே நல்லது. நைட்டு நம்ம வந்துட்டு ஏதோ சாப்பிட்ருப்போம், டைஜஷன் இருக்காது, ரொம்ப வந்து நம்ம அதனால் கஷ்டப்படுவோம், தூக்கம் வராது. இது நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்பவே தூக்கமும் வரும், ரொம்பவே நல்லது. சரிங்களா? இன்னும் நான் அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன், உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, மீனா. I hope you will like it. Subscribe, give comments and bell button. Thank you for watching everyone. Nandri.